ஹலோ வாரியர்ஸ். இந்த இடத்துல நான் வாரியர்ஸ்னு எதை டினோட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்றவங்கள வாரியர்ஸ் அப்படிங்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்றவங்க சாதாரணமா பில்ட் பண்ணிட முடியாது. அவங்க அந்த ஃபீல்டுல சண்டை போட தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு ஐடியா, கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் அந்த மூணையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பில்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்பை அப்படிங்கிறத ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்த்து எடுத்தாதான் அந்த ஒரு ஸ்டார்ட் அப்பை இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்குமே கண்டிப்பா ஒரு சக்சஸா பில்ட் ஆகும். யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்பாவும் நம்மளால பில்ட் பண்ண முடியும். அதான் இந்த இடத்துல உங்களை நான் வாரியர்ஸ் அப்படிங்கிறேன். வாரியர்ஸ்ன்னு தான் இந்த இடத்துல நான் டினோட் பண்ணுவேன். ஒரு ஸ்டார்ட் அப் பவுண்டரையும் இங்க அப்படிதான் டினோட் பண்ணுவேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டேம் சாம் சோம். இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஐடியாவை இன்வெஸ்டர்கிட்ட பிச் பண்ண போறீங்க அப்படின்னா, எலாபரேட்டாவும் டீட்டெயில்டாவும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது ரொம்பவே பொருந்தும் உங்களோட ஐடியாவை பிச் பண்றதுக்கு. நீங்க ஒரு பிச் டெக் ரெடி பண்றதுல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா டைமிங் அப்படிங்கிறது அதிகமாகும். ஆனா ஈஸியா இன்வெஸ்டர் கிட்ட கொண்டு போய் அந்த ஒரு இதை சேர்க்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா உங்களோட ஐடியால நீங்க ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குறதுக்கு, இன்வெஸ்டர் கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இந்த 3 விஷயத்தையும் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இதோட டெஃபினேஷன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு எப்படி இதை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முந்தின வீடியோல நம்ம சர்ன் ரேட்டு, பர்ன் ரேட்டு இது எல்லாமே பார்த்துருப்போம். ரன்வே உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்க உங்களோட ஸ்டார்ட் அப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜீரோல இருந்து கண்டிப்பா கொண்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ஸ்டார்ட் அப்பை ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணிடலாம். ஒரு குழந்தைய எப்படி நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு 8 வயசு வரைக்கும் நல்லா வளர்ப்போமோ, அதே போலவே உங்களோட ஸ்டார்ட் அப்பை 8 to 10 இயர்ஸ் வளர்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிடலாம். ஐகான் ஸ்டார்ட் அப், யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்பாவும் பில்ட் பண்ணிடலாம். அப்படிங்கிற இந்த ஃபீல்ட்ல நீங்க ஒரு இதாவே ஆகிடலாம். ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ வாங்க நம்ம டேம் அப்படிங்கிறத என்ன பார்ப்போம். டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட். உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாக்கு, உங்களோட ப்ராடக்ட்டுக்கு, சர்வீஸுக்கு மார்க்கெட்ல எவ்வளோ அட்ரஸபிள் மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க உங்க பிட்ச்ல எழுதி வச்சிருந்துச்சீங்கன்னா, கண்டிப்பா இன்வெஸ்டருக்கு அது புரியும் வகையிலையும் இருக்கும், எலாபரேட்டாவும் இருக்கும், ஈஸியாவும் இன்வெஸ்டருக்கு புரியும். இதுதான் உங்களோட ப்ராடக்ட் ஐடியா, இதுக்கு இவ்வளோ மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறத இன்வெஸ்டர் கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா சாம், சர்வீசபிள் அவைலபிள் மார்க்கெட். உங்களுடைய பிசினஸ் மாடலுக்கு, ப்ராடக்ட்டுக்கு இல்லைன்னா சர்வீஸுக்கு உங்களால எவ்வளோ மார்க்கெட்டை அக்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டேம் குறிக்குது. இதையும் நீங்க கால்குலேட் பண்ணி இன்வெஸ்டர் கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட பிச்சுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்வெஸ்டருக்கும் இவ்வளோ அவைலபிள் மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறத உங்களோட ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு புரிதலை ஏற்படுத்துறது தான் இங்க முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பொறுத்த வரைக்குமே இன்வெஸ்டருக்கு நீங்க ஒரு புரிதலை ஏற்படுத்துறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அதே போலவே உங்களுக்கு கதை சொல்ல தெரியணும். அதாவது ஸ்டோரி டெல்லிங். இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல 9 கீ கேரக்டர் வச்சு உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கண்டிப்பா உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இன்வெஸ்டர் கிட்ட இருந்து வாங்கிடலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனை நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். அந்த வீடியோவுமே நீங்க போய் பார்த்துக்கோங்க. ஐகான்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த டெர்மினாலஜி தான் சாம் அப்படிங்கிற டேமை குறிக்குது. இதே நீங்க கண்டிப்பா உங்களோட பிட்ச்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது பண்ணிக்கலாம். தேர்ட் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வீசபிள் அப்டேண்டபிள் மார்க்கெட். உங்களோட ப்ராடக்ட், சர்வீஸ் மார்க்கெட்ல எவ்வளோ சர்வீஸை உங்களால அப்டேட் பண்ண முடியும், கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும் உங்களோட பிட்ச்ல. இதுவுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்டர்ட்ட இருந்து கொண்டு வர்றதுக்கு நல்லாவே உதவும். இந்த 3 டேமையும் எப்படி கால்குலேட் பண்ணணும், இதை எக்ஸாம்பிள் வச்சு எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேமை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் டேமை பொறுத்த வரைக்குமே 2 விதமா நீங்க கால்குலேட் பண்ணலாம். டாப் டவுன் அப்ரோச் அப்படிங்கிறாங்க, பாட்டம் அப் அப்ரோச். இந்த 2 இதையும் வச்சுமே நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் டேமை நீங்க கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரிப்போர்ட் உங்ககிட்ட இருக்கணும், மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும், செகண்டரி டேட்டா அது அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும், மார்க்கெட் சைஸ், டோட்டல் மார்க்கெட் சைஸ் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும். இது எல்லாமே நீங்க எப்படி கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச், சிம்பிளான ஒரு ரிசர்ச் பண்றது மூலமா இந்த டேமை நீங்க கால்குலேட் பண்ணலாம்.
டாப் டவுன் அப்ரோச்சை நீங்க கால்குலேட் பண்ணிடலாம் ஈஸியா. அதாவது உங்களோட டார்கெட் செக்மெண்ட்டை வச்சு நீங்க ஈஸியா இது பண்ணிடலாம். பாட்டம் அப் அப்ரோச்சை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு இண்டிவிஜுவல் கஸ்டமர் செக்மெண்ட்டை நீங்க எடுத்து வச்சிருக்கணும். அதாவது உங்களோட கஸ்டமர் செக்மெண்ட்ல இன்டர்வியூ மூலமாவும் சேல்ஸ் மூலமாவும் நீங்க வந்து உங்களோட இந்த பாட்டம் அப் அப்ரோச்சை நீங்க கால்குலேட் பண்ணலாம். அதாவது பொட்டான்சியல் ரெவன்யூ எப்படி நீங்க உங்களோட ப்ராடக்ட்ல இருந்து எடுக்க போறீங்க அப்படிங்கிறத வச்சும் நீங்க கால்குலேட் பண்ணலாம் இந்த டேமை. இந்த டேம் அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு பிச்சு பண்ண போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். செகண்ட் டேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம். இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, portion of your business can realistically survey consider product realistic distribution and operational limitations. இப்ப சாம் அப்படிங்கிற இந்த டேமை நீங்க எப்படி கால்குலேட் பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, டேம்ல இருந்து தான் நீங்க இந்த சாமவே நீங்க கால்குலேட் பண்ண முடியும். டேம் அப்படிங்கிறது டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட். ஸ்டார்டிங்ல உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ அட்ரஸபிள் மார்க்கெட்ல சைஸ்ல இருக்குது அப்படிங்கிறத நீங்க எடுத்து வச்சிருக்கணும் ரிசர்ச் பண்ணி. இப்போ சாமுக்கு வாங்க, சர்வீசபிள் அவைலபிள் மார்க்கெட். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ அவைலபிள் மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்குது, அதை நீங்க எவ்வளோ தூரத்துக்கு சர்வீசபிளா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் நீங்க இந்த டேம்ல குறிப்பிடணும். இதை அப்படிதான் கால்குலேட்டும் பண்ணணும். இதுக்கு ஸ்பெசிபிக்கா எதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ரேஷன் லிமிட். எவ்வளவுக்கு ஆப்ரேஷன் லிமிட் அப்படிங்கிறது இந்த டேமை நீங்க ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க, அதை பொறுத்து நீங்க இந்த டேமை கொண்டு வரலாம். நான் எதுவுமே மேத்தமெட்டிக்கல் வைஸோ ப்ராக்டிக்கல் வைஸோ இந்த இடத்துல குறிப்பிடல. எல்லாமே தியரி தான். தியரி பேஸ்ட்ல தான் இந்த நீங்க எல்லாமே ஒரு டேட்டாவை எடுக்கிறது, ஒரு ரிசர்ச் எடுக்கிறது எல்லாமே தியரி பேஸ்ட்ல எடுத்து தான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்குமே இப்படிதான் அந்த ரெப்ரசன்டேஷன் ஃபுல்லுமே இருக்குது. கால்குலேஷன் அப்படிங்கிறது இருக்குது, ஈக்விட்டி அப்படிங்கிறது இருக்குது, ஃபண்ட் ரைசிங் நீங்க போனீங்கன்னா எல்லாமே கால்குலேட் மெத்தட்ல தான் இன்வெஸ்டரே உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்களும் அப்படிதான் அப்ரோச் பண்ணணும். அந்த கேப்பபிலிட்டி நாலேஜை நீங்க உருவாக்கி வச்சுக்கிடணும். அதை பொறுத்து தான் இதை நீங்க எடுக்கவே செய்யணும். நான் தியரி பேஸ்ட்ல தான் நீங்க இந்த கால்குலேஷன் ஃபுல்லுமே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ தேர்டு சோம் அப்படிங்கிற இந்த டேமை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, சர்வீசபிள் அப்டேண்டபிள் மார்க்கெட். இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் யுவர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இதை நீங்க தியரி பேஸ்ட்ல ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கணும். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் கேப்பபிலிட்டிஸ், இதையும் நீங்க ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கணும். அண்ட் மார்க்கெட் ரெப்ரசன்டேஷன் கோல், இதையும் நீங்க கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கணும். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எப்படி இருக்குது உங்களோட ப்ராடக்ட்டுக்கு, அதை நீங்க தியரி பேஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கணும். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் கேப்பபிலிட்டிஸ் எப்படி நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்து வச்சிருக்கணும். அடுத்தால மார்க்கெட் பெர்சன்டேஜஸ் கோல், மார்க்கெட்ல எப்படி நீங்க உங்களோட ப்ராடக்டை பெர்சன்டேஜ் பண்ண போறீங்க, எப்படி மார்க்கெட்டை நீங்க ப்ராடக்டை அப்டேண்ட் பண்ண போறீங்க. சர்வீசபிள் அப்டேண்டபிள் மார்க்கெட், எப்படிலாம் நீங்க ப்ராடக்டை உங்களோட ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமரை அப்டேண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க கொடுக்கணும். இப்போ இந்த மூணுக்குமே எக்ஸாம்பிளோட பார்த்துரும். உங்களோட குளோபல் மார்க்கெட்டு ஆர்கானிக் ஸ்கின் கேருக்கு 20 பில்லியன் அப்படிங்கிறது இருக்குது. அது டேமை குறிக்கும். ஆனா நார்த் அமெரிக்கால உங்களோட மார்க்கெட் அப்படிங்கிறது 5 பில்லியன் அப்படிங்கிறது இருக்குன்னா அது சாம், சர்வீசபிள் அவைலபிள் மார்க்கெட். இந்த இடத்துல இவ்வளவுதான் உங்களால சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத குறிக்கும். தேர்டு பாத்தீங்கன்னா, காம்படிஷன் அண்ட் யுவர் ரிசோர்ஸ் யூ ரியலிஸ்டிக்லி ஏம் டு கேப்சர். எவ்வளவுக்கு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு காம்படிஷன் இதை பண்ணி நீங்க கேப்சர் பண்ண முடியும். அதாவது ஒரு ஃபீல்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபீல்டுல காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த காம்படிஷனை தாண்டி தான் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ அப்டேண்டபிள் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத நீங்க இந்த இதுல பிச் பண்றதுல, இன்வெஸ்டர் கிட்ட பிச் பண்றதுல நீங்க எழுதி வச்சிருக்கணும். இதுதான் இந்த மூணையும் கால்குலேட் பண்ணி நீங்க இன்வெஸ்டர் கிட்ட பிச் பண்ண போறீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒண்ணு நல்லா கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உங்களோட ஸ்டார்ட் அப்பை நீங்க பூட் ஸ்ட்ராப்ல பில்ட் பண்ண போறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்ல பில்ட் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்டிங்லேயே புரிஞ்சுக்கிட்டு நீங்க பில்ட் பண்ணணும். அப்படின்னா பூட் ஸ்ட்ராப் அப்படிங்கிறது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு ஜோகோ எடுத்துக்கலாம். ஸ்ரீதர் வெம்பு அவரோட ஸ்டார்ட் அப்புக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்கவே இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே அவரோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் கொண்டு வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. அவரோட மார்க்கெட் அப்படிங்கிறது குளோபல் மார்க்கெட்டு.
நம்மளோட தமிழ்நாடு பேஸ்டா அவருக்கு கிடையாது. அவரோட ப்ராடக்ட் ஃபுல்லுமே SaaS பேஸ்ட் ப்ராடக்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா Zomato, அது Swiggy எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு கம்பெனி. இன்வெஸ்டருக்கு இந்த இடத்துல நீங்க பதில்கள் அப்படிங்கிறது நிறையவே சொல்லணும். அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. இன்வெஸ்ட்மெண்ட்ருக்கு வாங்கி நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட கம்பெனிக்கு நீங்க மந்த்லி வைஸ் இல்லைன்னா இயர்லி ஃபினான்ஸுக்கு இன்வெஸ்டர் கிட்ட நீங்க பில்ட் பண்ணணும். இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் சம்பந்தமான நாலேஜை நீங்க கெயின் பண்ணணும். நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்பா பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு எந்த விதமான நாலேஜும் என்னால கெயின் பண்ண முடியல அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம்லயும் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.